ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மாங்காய் வச்சு தான் 2 டிஷ் செய்ய போகிறேன். ஒன்று வந்து மாங்காய் சட்னி, அடுத்து வந்து மாங்காய் ஜேம். ரெண்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்க. உங்களுக்கு மாங்காய் கிடச்சா நீங்கள் இதை செஞ்சுடுங்க அவசரமாக. மாங்காய் சீசன் காலத்தில் மாங்காய் முடியறதுக்கு போல இதை செஞ்சுடுங்க. இப்போ ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி ஒரு மாங்காயில் வந்து 2 டிஷ் செய்ய போகிறேன். வாங்க என்னென்னு பார்ப்போம் எப்படி எப்படி செய்யுதுன்ட்டு. நீங்கள் முதல்ல வந்து எந்த மாங்காய் எடுக்கிறோம் அந்த மாங்காய் வந்து புளிப்பில்லாத மாங்காய் இருந்தால் உங்களுக்கு சீனி வந்து கொஞ்சம் குறைவா எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் கொஞ்சம் மாங்காய்க்கு வந்து சீனி கூடுதலாக தான் தேவைப்படும். நான் வந்து இன்றைக்கி கருத்த குழம்பு மாங்காய் எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு கிளிமூக்கு மாங்காவா கிளிமூக்கு மாங்காவா அது எதுவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விரும்பிய மாங்காய் எதுவும் கிடச்சோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காய் வந்து கழுவின அப்புறம் நல்லா தோல் சீவி எடுத்துக்கணும். முதல்ல வந்து நான் மாங்காய் சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேன். தோலெல்லாம் சீவின அப்புறம் இந்த அளவு தான் மாங்காய் இருந்துச்சு. ஒரு 3 மாங்காய் தான் செய்ய போகிறேன். இப்போ மாங்காய் வந்து நாங்கள் இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணினா தான் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கல. நான் கட் பண்ணி 2ஆ இப்படி கீரல் மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்ட போகிறோம். இதுக்கு வந்து எந்த அளவுக்கு சீனி தேவை நாங்கள் இதை அளந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு பவுலில் போட்ட போகிறோம். ஒரு பவுல் வாரண்டா நீங்கள் அதில் 3/4 பவுல் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் மாதிரி அளந்தெடுத்து நான் இப்போ ஒரு சட்டிக்கு மாற்றிக்க போகிறேன். உங்களோட மாங்காய் வந்து புளிப்பாக இருந்து அதுக்கேற்ப தான் சீனியோட அளவுகளும் வித்தியாசப்படும். இப்போ இது வந்து நல்லா முத்தின மாங்காய். அப்போ சீனி வந்து கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படும். இப்போ இதோட வந்து நான் சீனியும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் இல்லாட்டி கருப்பட்டி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடுவோம் மேலும் நைட் ஃபுல்லாக. இல்லை உங்களுக்கு அப்போதே செய்யணும்னா இதை வந்து நீங்கள் அடுப்பில் அப்போதே ஏற்றிடுவோம் மேலும். அடுப்பில் வச்ச பிறகு இது அப்படியே நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வர டைமுக்கும் உங்களுக்கு இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பட்டை, ஏலக்காய் கொஞ்சம் இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இடித்து. சீனி மாங்காயும் சேர்த்து இதை அடுப்பில் வச்ச பிறகு இது நல்லா கொதி வர சொல்லி இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொதி வர டைமுக்கு இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சின்னு அப்படி தண்ணி விட்ட மாதிரி வரும். இதுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்துட வேணாம். இந்த மாங்காய் சட்னி இப்போ நினச்சதுலேயே கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்டா இது செஞ்சு எடுத்த வீடியோ கொஞ்சம் நாள் ஆகிட்டுது. இப்போ தான் இதை அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாங்காய் ஜேம், மாங்காய் சட்னிகளை செஞ்சு போத்தலில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு மாங்காய் இல்லாத காலத்துலேயும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது வந்து நல்லா இன்னப்படி கொதித்து நல்லா இப்போ வெந்து வரணும். அந்த சீனி எல்லாம் வந்து மாங்காய் நல்லா உள்ளுக்கு இறங்கி நல்லா வெந்து வரணும். இப்போ இது வெந்து வர டைம் இடையில தான் இப்போ இந்த நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய், கருவேப்பட்டை தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இன்னப்படி கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்டப்போ இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இது மெதுவாக தான் வெந்து வரணும். இப்போ இதோட வந்து நான் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். இதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துட்டேன். 2ம் காரம்ன்றதால கொஞ்சம் பார்த்து சேர்த்துட்டேன். அப்போ வந்து அந்த இனிப்பு காரம் எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி வர சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்துட்ட போகிறோம். இதை அப்படியே இறக்கிக்கணும். நல்லா அந்த பானி மாதிரி வர சொல்ல இதை இறக்கிக்கோங்க. இன்னும் அப்படி கலர் வர சொல்ல இப்போ இறக்கின போகிறோம். இது நீங்கள் ஒரு பொட்டில் போடணும்னா கிளாஸ் பொட்டில் நல்லா கழுவி சுடு தண்ணி ஊற்றி கழுவி காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டு போட்டு காட்டுன்னு எப்படின்ட்டு இது நல்லா ஆறின போகிறத நாங்கள் இதை பொட்டில் போட்டு வச்சுக்கணும். இது உங்களுக்கு பொட்டில் வெளியிலேயும் வச்சு யூஸ் பண்ணலாம். வேண்டாம் இது பானியில் செஞ்சதால் கொஞ்சம் நாளைக்கு இது இருக்கும். உங்களுக்கு 2 நாளைக்கு வச்சு பாவிக்கணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு துண்டு சாப்பிட்டாலே அப்படின்னு திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். அப்படி சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு முறை சரி மாங்காய் கிடச்சா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு ஏதாவது சாப்பிட தோணும். அந்த டைமுக்கு நீங்கள் இந்த சட்னியில் ஒரு 2, 3 பீஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். திரும்பவும் நீங்கள் அதே தான் எடுத்து சாப்பிடுங்க. அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். மாங்காய் சட்னி உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு விருப்பம் மாங்காய் ஜேமோட இந்த மாங்காய் சட்னி தான். ஏன்டா நான் ஒரு முறை செஞ்சேன். திரும்பவும் ஒரு முறை செய்யணும்னு தோணுது. ஆனால் செய்கிறதுக்கு மாங்காய் கிடைச்சலைன்னா மாங்காய் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் நான் திரும்பவும் செஞ்சுவேன். இப்போ இந்த மாங்காய் சட்னி நான் பொட்டில் போட்டு வச்சுட்டேன். அது போட்டு வச்சு தான் தெரியும். ஒரு துளி கூட எல்லாம் முடிஞ்சிட்டுது. இப்போ அடுத்து வந்து மாங்காய் ஜேம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். மாங்காய் ஜேம் செய்கிறதுக்கு வந்து நல்லா பழுத்த மாங்காய் தான் தேவை. இப்போ இதுக்கு வந்து அரை முத்தல் இல்லாட்டி நல்லா முத்தின மாங்காய் இல்லை, நல்லா பழுத்த மாங்காவே தான் தேவை. இப்போ இதில் தோலெல்லாம் சீவின பிறகு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி தான் நான் மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இதே விட நல்லா பழுத்த மாங்காய்னா உங்களுக்கு 2ஆ கட் பண்ணி உங்களுக்கு ஒரு கரண்டி வச்சு வலிச்சு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவு தான் இந்த மாங்காய் பழுத்துருந்துச்சு. அப்போ நான் வந்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்தது நான் வந்து மிக்சியில் போட்டுட்டேன். போட்டு உங்களுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கப்படாது வெறுமனே இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும்.
நீங்கள் மிக்சியில் போட்ட போகிறோம் நீங்கள் ஒரே முறையில் போட்டு காமிக்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு அரைவாசி அரைவாசி 2 முறையில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் வந்து கூடுதலாக இருந்தால் நாங்கள் போட்டு அரைக்கிற டைமுக்கு வெளியில் வர பார்க்கும். இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்த போகிறோம் இன்னும் இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபேனுக்கு மாற்றிட்டேன். நான் வந்து இந்த ஃபேனில் தான் வந்து இந்த ஜேமை செஞ்சு எடுத்துக்க போகிறேன். மீதமுள்ளத்தையும் திரும்பவும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். நான் வந்து இந்த மாங்காய் ஜேம் செஞ்சது வந்து இதுவும் கருத்த குழம்பு மாங்காய் தான். அதுவும் நல்ல மணமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து மிக்சியில் உள்ளத்தையும் ஒரு ஸ்பூனால் இப்படி வச்சு உள்ளாரால் எடுத்து போட்டுட்டேன். எதுவும் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கப்படாது இந்த ஜேமுகளுக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை இன்னபடி கலரிட்டு இருக்கணும். உண்மையிலே நாங்கள் கடையில் வாங்குகிற ஜேம் வாய்க்கு டேஸ்ட்டாக இருந்தாலும் அதில் எத்தனையோ விதமான கெமிக்கல்கள் எத்தனையோ விதம் கலரின் எல்லாம் சேர்க்குறேன். இப்போ அதை விட நாங்கள் வீட்டில் எங்களோட கையால் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் சீனி சேர்த்துட்டேன். உங்களோட மாம்பழம் அந்த பியூரி வந்து நீங்கள் அடிச்செடுத்து அதுக்கு அளவாக சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி சேர்த்து இப்படி கையால் கலந்து விட்டுற டைமுக்கு அது நல்லா சீனி கரைஞ்சி நல்லா தண்ணி விட்டு இன்னப்படி வரும். இந்த டைமுக்கு நல்லா கைவிடாமல் துளாவிட்டே இருக்கணும். இன்னப்படி கலந்துட்டு இருங்க. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். அப்போ அது வந்து அந்த மேங்கோ அந்த ஜேமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலராக கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஜேம்ட பதம் பார்க்குற எப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு பிளேட் ஒன்றில் இன்னும் இப்படி கொஞ்சம் அந்த மாங்காய் இதை எடுத்து போட்டு பாருங்கள் எப்படின்ட்டு. இப்படி போட்ட உடனே அது இப்படி உரமாகாமல் இருக்கணும். இன்னப்படி வடியாமல் இருந்தால் சரி. அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளறணும். நான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த மேங்கோ வந்து ஜேம் வந்து கொஞ்சம் பதத்துக்கு வரணும். அப்போ இன்னும் கொஞ்சம் அதை நான் வந்து கைவிடாமல் கிளறிண்டே இருந்தேன். இது கொஞ்சம் டைம் போகும் என்ற ஜேம் செய்கிறதுக்கு. இப்போ திரும்பவும் போட்டு பார்த்து இப்போ சரியான பதம். இப்போ இதை வந்து நல்லா இறக்கி ஆற வச்சப்பறம் அது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். இந்த ஜேம் போடுறதுக்கு வந்து பொட்டில் வந்து நாங்கள் சுடுதண்ணி நல்லா அவிச்சு கழுவி காய வச்சு எடுத்துக்கணும். பொட்டில் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கப்படாது. இப்போ ஜேம் வந்து நல்லா ஆறின போதும் நாங்கள் இதை பொட்டில் போட்டு உங்களுக்கு வேண்டிய டைமுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் பான் இல்லைண்டா உங்களுக்கு சாண்ட்விச் பான் இல்லைன்னா ரோஸ் பானும் எடுத்துக்கலாம். வீட்டில் வாங்குகிற ரோஸ் பான்லேயும் நீங்கள் இந்த ஜேமை பூசி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்னவங்க ஜேம் பூசி பான் கேட்டால் நீங்கள் இப்படி ஜேமை செஞ்சு வச்சு பானில் பூசி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லேருந்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டு அனுப்பி பாருங்கள். ஜேமுண்டா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடியதான் ஜேம். நீங்களும் ஒரு முறை சரி இந்த ஜேமை வீட்டில் செஞ்சு வச்சு பாருங்கள். உங்களோட பொட்டில் மட்டும்தான் மீயும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.